கொடுக்குறாங்க 3 வருஷ கோர்ஸாவும் கொடுக்குறாங்க. பார்ட் டைம்ல செஞ்சீங்கன்னா 3 வருஷ கோர்ஸ், அதாவது மதிய சாயந்தரம் காலேஜஸ் இருக்கும், இல்ல வந்து சாட்டர்டே சண்டேல காலேஜ் இருக்கும். ஃபுல் டைம்ல பண்ணீங்கன்னா 2 வருஷ கோர்ஸ். இதுலயும் சில யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்கு, வேறு மாநில யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்கு. கர்நாடகா ஸ்டேட் ஓபன் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி யூனிவர்சிட்டி எல்லாம் ஃபுல் டைம் பார்ட் டைமா பண்ணீங்கனாலும் உங்களுக்கு 2 வருஷம் தான் அங்க எம்டெக் வரும். அது மட்டும் இல்லாம தேர் இஸ் அன் சொசைட்டி, இந்த சொசைட்டிஸ்லயும் எம்டெக் எம்இ டிகிரிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த டிகிரிஸும் வந்து 2 வருஷம் 3 வருஷம் அப்படின்னு வேரியஸ் காம்பினேஷன்ல இருக்கு. நீங்க சூஸ் பண்றது பார்ட் டைமா ஃபுல் டைமாங்கிறத விட அது யூனிவர்சிட்டியை பொறுத்து தாங்க, அது 2 வருஷமா 3 வருஷமானு. இப்போ உதாரணம் பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில எம்டெக் படிச்சீங்கன்னா ஃபுல் டைம் படிச்சீங்கன்னா 2 வருஷங்க, பார்ட் டைம் படிச்சீங்கன்னா 3 வருஷம். இதே வந்து கர்நாடகா யூனிவர்சிட்டியில ஃபுல் டைமா படிச்சீங்கனாலும் சரி, டிஸ்டன்ஸ் மோட்ல பார்ட் டைமா படிச்சீங்கனாலும் சரி 2 வருஷம் தான். சில யூனிவர்சிட்டி எல்லாம் இருக்குங்க இந்த மாதிரி தீம்டு நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள்ல நீங்க வந்து எம்டெக் வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் தான் கிளாஸ் கண்டக்ட் பண்றாங்க, அதாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில கிளாஸ் கண்டக்ட் பண்றாங்க. இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களோட வேலை செய்யறதுக்கும் பாதிப்பு இருக்காது, அதே சமயத்துல நீங்க கிளாஸஸ் அட்டென்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். சில கல்லூரிகள்லாம் இருக்காங்க 4 மணிக்கு மேல கண்டக்ட் பண்றாங்க, அவங்களும் வந்து 2 வருஷத்துல முடிச்சிடறாங்க எம்டெக். சோ இது வந்து உங்களுடைய சாய்ஸ்ல இருக்கு, நீங்க எந்த கல்லூரியில சேர்ந்து படிக்கிறீங்கிறதுல இருக்கு. 2 வருஷம் படிக்கிறீங்களா 3 வருஷம் படிக்கிறீங்களான்றது. அது மட்டும் இல்லாம அவங்க வந்துட்டு வேலைக்கு வந்து போக சொல்லுவார் போல இருக்கு இவரு. ஆனா அவர் வந்துட்டு நான் இன்னும் ஒரு 2 வருஷம் வந்து எம்டெக் வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வேலைக்கு போறேன்னு சொல்லியிருக்காரு. சரி, நல்ல ஒப்பீனியன் தான். பசங்க சொல்றதை கேட்டோம்னா நல்லா இருக்கும். ஓகே சார், வந்து படிக்கின்ற ஆர்வம் இருக்கு அப்படின்னும் போது படிக்க வைக்கலாம், கண்டிப்பா படிக்க வைப்பதில் வந்து தவறு இல்லைன்னு சொல்றேன். கண்டிப்பா. சரிங்க சார். ஓகே, மீண்டும் முன்னேறி வந்திருக்காங்க நினைப்பு. வணக்கம், என்ன படிக்கலாம்? Good evening sir, I am Kritika. ஓகே, குட் ஈவினிங் கிருத்திகா. எங்க இருந்து பேசுறீங்க கிருத்திகா? Trichy sir. கேளுங்கம்மா, உங்க சந்தேகத்தை கேளுங்க. சார் நான் BBA ஃபைனல் இயர் படிக்கிறேன் சார் இப்போ. சரி, நான் இப்போ முடிச்சிட்டு MBA HR அந்த மாதிரி பண்ணலாமா இல்ல ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்டேட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு டவுட் சார். சோ கிருத்திகா, உங்களோட ஆம்பிஷன் என்ன கிருத்திகா? என்ன சார்? என்ன உங்களோட நீங்க என்ன வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க? எனக்கு ஒரு ஹையர் அபிஷியலா போகணும், தட்ஸ் ஆல் சார். ஹையர் அபிஷியலா போகணும்னா ஆப்வியஸ்லி மேனேஜர்ஸ் ஆல்ரெடி ஹையர் அபிஷியல்ஸ். நான் உடனே நீங்க MBA தான் படிச்சாகணும். நீங்க ப்ரொஃபஷனலா போனீங்கன்னா ப்ரொஃபஷனலிசம்ல நீங்க மேனேஜரா இருப்பீங்க. மேனேஜிங் MBA படிச்சீங்கன்னா ஆப்வியஸ்லி நீங்க ஹையர் அபிஷியல் ஆயிடுவீங்க. ஓகே சார். அப்போ இப்போ ஆனா ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஆல்வேஸ் there is a separate respect for professionals and there are separate respect for managers. மேனேஜர்ஸ்ங்கறவங்க they have got some duty on their society. அதே மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் சில டியூட்டிஸ் உண்டு. சோ இதுல யார் பெருசு சின்னதுங்கிற அந்த இது வேணா, ஈவன் தென் உங்களுக்கு வந்து ஹையர் அபிஷியலா மேனேஜ் பண்ண திங்ஸை மேனேஜ் பண்ணணும்ங்கற ஆசைப்படுறீங்க, சோ யூ கேன் கோ ஃபார் MBA. ஓகே சார். தேங்க் யூ. ஓகே, வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா கிருத்திகா? நன்றிங்கம்மா தொடர்புக்கு. ஓகே சார், இப்போ வந்து MBA அப்படின்னு சொல்லும்போது திருப்பி இப்போ நிறைய வந்து வங்கிகள்லாம் வந்து நிறைய மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து ஆட்கள் வந்து எதிர்பார்த்துட்டு கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து முடிச்சாங்க அப்படின்னா நிறைய வேகன்சி இருக்கும்போது இவங்க வந்து பயன்படுத்திக்கலாம். அது கண்டிப்பாங்க. MBA மார்க்கெட்டிங், ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங் ஐடியாஸ், மார்க்கெட்டிங் மணி, மார்க்கெட்டிங் பீப்புள், ஆல் திஸ் கம்ஸ் அண்டர் MBA. பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிறது ஒரு ஆர்ட்ங்க சொல்ல போனா. சோ லெட் அஸ் நாட் டீவியேட். நம்ம டெக்னாலஜி பத்தி பேசிட்டு இருந்தோம். இட் இஸ் மை கோர் டாபிக் ஆல்சோ. ஓகே ஃபைன். சோ இப்ப பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் உண்டுங்க. திஸ் இஸ் ஆல் அபவுட் ஹவு டு மேக் எந்திரத்தை வந்து மனிதன் மாதிரி சிந்திக்க வைக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எழுதுறது, இயந்திரத்தை வந்து மனிதன் மாதிரி சிந்திக்க வைக்கக்கூடிய ஆற்றல் எழுதுறது, இந்த மாதிரியான கோர்சஸ்க்கும் இப்ப வேலை வாய்ப்புகளுக்கு பஞ்சம் இல்லைன்னு சொல்லலாங்க. சோ இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்ம எல்லா கம்யூனிகேஷனும் காற்று வழியா தான் போகுது, காற்று வழியா தான் வருது. சோ நடுவுல இருந்து ஒருத்தர் அந்த கம்யூனிகேஷன்ல இருந்து ஏதாவது டேட்டாவை எடுக்கிறாரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செக்யூர் பண்றதுக்கு there is a separate field in engineering what we call as security engineering சொல்லுவீங்க. சோ இந்த செக்யூரிட்டி இன்ஜினியரிங் பட்ட படிப்புகளுக்கும் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. இதுல சர்டிபிகேஷன், இதுல படிச்ச பிடெக் செக்யூரிட்டி இன்ஜினியரிங், எம்டெக் செக்யூரிட்டி இன்ஜினியரிங் தான் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. செக்யூரிட்டி பிளஸ்ன்னு சொல்லி ஒரு சர்டிபிகேஷன் இருக்கு. இதை யார் BSCO BAO முடிச்ச யார் வேணாலும், பிடெக்கோ முடிச்ச யார் வேணாலும் இந்த கோர்ஸ் வந்து படிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த செக்யூரிட்டி பிளஸ் முடிச்சோம்னா அதன் படிப்படியா அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்ல நிறைய கோர்சஸ் இருக்குங்க. சோ இப்ப செக்யூரிட்டி இன்ஜினியரிங்னா என்ன பண்ணுவாங்கன்ற மாதிரி கேட்டீங்கன்னா, காத்துல இருந்து காத்து வழியா நம்ம டேட்டா டிரான்ஸ்மிட் பண்றோம். இங்க இருந்து ஒரு செய்தி இன்னொருத்தருக்கு போகுது. இந்த செய்தி இன்னொருத்தர் எடுத்துட்டாருன்னா என்ன ஆகுங்கிறத பத்தி நம்ம சிந்திக்கணும். ஒருவேளை ராணுவ ரகசியங்கள் அந்தாண்ட போகுது, இல்ல நம்ம ஆர்டினரி ரகசியம் வச்சுக்கோமே, நான் வந்து இத்தனை மணிக்கு வரேன் அத்தனை மணிக்கு போறேங்கிறது நம்ம செல்போன்ல இருந்து நம்ம ஒரு பர்டிகுலர் நம்பருக்கு SMS மாதிரி அனுப்புறோம். அந்த டேட்டாவை நடுவுல இருந்து யாராவது ஒருத்தர் எடுத்துட்டாங்கன்னா என்ன ஆகுறது? சோ இந்த மாதிரி எல்லாம் நடக்காம இருக்கணும்னா there is அந்த மாதிரி நடக்காம அதை பத்தின பாதுகாப்பான ஒரு கம்பெனிக்கும் அந்த பாதுகாப்பு கூடிய டெக்னாலஜி அளிக்கிற பர்சன் தான் செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குங்க. இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்கனாலே
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு சாஃப்ட்வேர் இருக்குங்க கெயின் அண்ட் ஏபிள் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு சாஃப்ட்வேர் ப்ரூட்டஸ் அப்படின்னு. ப்ரூட்டஸ் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும், ப்ரூட்டஸ்ங்கிறவர் காட்டி கொடுத்தவர் அப்படின்ட்டு. ஸோ இப்போ அந்த சாஃப்ட்வேரை போட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க ஒரு வெப்சைட் அடிச்சீங்கன்னா அந்த வெப்சைட்ல இருக்கிற பாஸ்வேர்டு, அவங்கள எத்தனை யூசர்ஸ் இருக்கு, இது எல்லாமே வந்து அதை ஸ்னிஃப் பண்ணி கொண்டு வந்துடும். ஸ்னிஃப் அப்படின்னு சொன்னீங்கன்னா மூப்பம் பிடிச்ச எடுத்ததல் அப்படின்ற மாதிரி தமிழ்ல மொழிபெயர்த்தா மொழிபெயர்க்கலாம். அந்த பாஸ்வேர்டு, யூசர் நேம் எல்லாமே அது கொண்டு வந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்பு அளிப்பவர் தான் இந்த செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ், இவங்க 2 பேருக்கும் சமமான வேலை வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குங்க. அதுவும் வந்து கம்பெனில வந்து அதிக சம்பளத்துல வேலை பார்க்கறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸும் இந்த டேட்டா அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸும் தாங்க. சரிங்க சார். ஆனா தொழில்நுட்ப படிப்புகள் வந்து இப்ப நிறைய வந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு துறையும் வந்து இன்னும் வளர்ந்துட்டு போகும்போது அதற்கான வாய்ப்புகளும் வந்து அவங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பாங்க. ஓகே சார். இது தவிர்த்து வேற என்ன படிப்புகள் இருக்கு சார்? ஏன்னா இப்ப இது வந்து எல்லாருமே வந்து படிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து சாத்தியமா? இது எல்லாருமே படிக்க. ஓகேங்க சார். நம்ம அதை பத்தி வந்து தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கலாம். நேயர்களே, சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு என்ன படிக்கலாம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். Welcome to Party Class. Prabho Ganapate Paripurana Varvarulvaay. Party Class கோடணும்னு டென்ஷனே ஆக வேண்டாம். திங்கள் முதல் வியாழன் வரை மாலை 6:30 மணிக்கு உங்க வீட்ல இருந்தே பாட்டு கத்துக்கலாம். உங்கள் Party Class மூலமா. கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. குழப்பமா இருக்கேன், கவலையப்படாதீங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி உங்களை சிரிக்க வைக்க நான் வந்துட்டே இருக்கேன். வியாழக்கிழமை நைட்டு 9:30 மணிக்கு. ஒன்லி ஆன் ராஜ் மியூசிக்ஸ். என்ன அடைச்சு போட்டுட்டு சாரி சார், என் கண்ணை திறந்துட்ட. வீடியோகான் சேட்டலைட் எல்சிடி, நோ செட் ஆப் பாக்ஸ். பெஸ்ட் தான்ப்பா. வீடியோகான் உலகின் முதலாவது சேட்டலைட் எல்சிடி. இதில் செட் ஆப் பாக்ஸுக்கு அவசியமே இல்லை. கொஞ்சம் எண்ணத்தை மாற்றி பாருங்க. உங்கள் ராஜ் டிவியில் தீபாவளி தினத்தன்று உலக தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக திரைக்கு வந்து சில மாதங்களேயான புரட்சி கலைஞர் விஜயகாந்தின் மாறுபட்ட 2 வேடங்களில் வெற்றிப்பட இயக்குனர் விக்ரமனின் இயக்கத்தில் விஜய் ஆண்டனியின் இசையில் சூப்பர் ஹிட் திரைப்படம் மரியாதை. தப்பு பண்ணா கண்டிக்கலாம், தொட்டதுக்கெல்லாம் கண்டிக்க கூடாது. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. வந்தமா இருந்தமா ஊரை பார்த்து போனமான்னு இருக்கணும். இந்த பட்டிக்காட்டான நான் லவ் பண்றேனா? என்ன ஒரு தன்னம்பிக்கை உனக்கு. பார்த்தது உள்ளம் ஏன் போத்தது. நெருப்ப தண்ணி ஊத்தி அணைக்கலாம், எரிமலை அணைக்க முடியுமா? ஐயா எரிமல். இவர் பின்னால ஊரே நிக்குது சார். இவருடைய போட்டோ ஒரு காலத்துல எல்லாரும் வீட்லயும் இருக்கும்.